வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது லலிதா கார்த்திக். கரூர் அடுத்த தான்தோன்றிமலை அரசு கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்களின் புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது. 80க்கும் மேற்பட்டோர் தரையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டம் செய்தனர். இனி விரிவான செய்திகள். கரூர் தான்தோன்றிமலை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வளாகத்திற்குள் தரையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் 80க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரசு கல்லூரிகளில் கடந்த 11 ஆண்டுகளாக நிரந்தர பேராசிரியர்கள் நியமனம் நடைபெறவில்லை என்றும் தகுதியுடன் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்களை உடனடியாக நிரந்தர பணியில் அமர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தற்போது மாதம் ரூபாய் 25,000 என்ற குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வரும் நிலையில் நிரந்தர பேராசிரியர்களுக்கு இணையான பணிகளை செய்து வருவதால் பல்கலைக்கழக நிர்ணயித்துள்ள ரூபாய் 57,000 ஊதியத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் பலமுறை அறிவுறுத்தியிருந்தும் தமிழக அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். அதேபோல் ஆண்டிற்கு 12 மாதங்களும் முழு ஊதியம் வழங்க வேண்டும். பணியின் போது உயிரிழப்பு ஏற்பட்டால் நிரந்தர அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ரூபாய் 1 கோடி காப்பீட்டு திட்டத்தை கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும். ஓய்வு பெறும்போது ரூபாய் 25 லட்சம் பணிக்கொடை வழங்க வேண்டும். மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும். வருங்கால வைப்பு நிதி வசதி ஏற்படுத்தி அரசும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 2005 முதல் 2004 முதல் கௌரவிகளாக பணியாற்றி கொண்டு வருகின்றோம். 100 ரூபாய் மணி நேரத்திலிருந்து 100 ரூபாயிலிருந்து மதிப்பூதியமாக மாற்றி 6,000, 10,000, 15,000, 25,000 என்ற நிலையில் நாங்கள் நிற்கின்றோம். இதுவரை ஊதிய உயர்வு மட்டுமே இருக்கின்ற சூழலில் பணி நிரந்தரமோ வேறு பணி பாதுகாப்போ என்பதோ இந்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. இது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சட்டமன்ற கூட்டத்தொடர்களிலும் எங்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று கோரிக்கை மட்டும் விடப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கை இதுவரைக்கும் தமிழக அரசு நிறைவேற்றப்படவில்லை. இதை இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் அதை தொடர் முயற்சியாக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு விதமான போராட்டங்கள், வாயில் முழக்க போராட்டங்கள், பணி புறக்கணிப்பு போராட்டம் என்ற பல்வேறு படிகளில் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தினுடைய பதிவு என்ன என்று குறிப்பிட்டால், UGC நிர்ணயித்த 57,800 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும். பணி நிரந்தரம் வழங்க வேண்டும். 12 மாத ஊதியத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும். பெண் கௌரவிகளுக்கு மகப்பேறு விடுப்பினை வழங்க வேண்டும். ஓய்வு பெறக்கூடிய கௌரவிகளுக்கு பணி கொடையினை வழங்க வேண்டும் என்ற பல்வேறு விதமான அம்ச கோரிக்கைகளை வைத்து வாய் முழக்க போராட்டத்தையும் இன்று கரூர் கல்லூரியின் சார்பாக அடையாள இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழக அரசு எங்களை கருணை கூர்ந்து கவனித்து எங்களுக்கான இந்த பணி நிரந்தரத்தையும் பணி பாதுகாப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்.